10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. கேக்குதுங்களா? So the next topic from the gravitational lesson, gravitational potential energy near the surface of the earth. ஸோ டாப்பிக்கில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜி we are going to be calculating where the places means it is going to be calculated near the surface of the earth. ஸோ எர்த்துக்கு பக்கத்தில் நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூவை எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கன்சிடரிங் டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா, லுக் ஹியர், திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தோட ஆரிஜன் அப்படின்றது ஓ அப்படின்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஓ பாயிண்ட்லேருந்து ஃபார் அவே அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸில் ஒரு யூனிட் மாஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த யூனிட் மாஸ் இஸ் பிளேஸ்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் ஃப்ரம் தி ஆரிஜன் ஓ. அப்போ ஓ பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸில் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட் மாஸை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டயக்ராமில் கேபிட்டல் ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். கேபிட்டல் ஆர் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் த எர்த் அண்ட் ஃப்ரம் தி யூனிட் மாஸ் டு தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்றது ஸ்மால் ஹெச் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி origin to the surface of the earth அப்படின்னு கேட்டால் capital R, this is the radius of the earth also. From the origin to the unit mass அப்படின்னு சொன்னோம்னா small r is the distance அப்படின்னு எடுத்துக்கலாம். outer surface of the earthல இருந்து யூனிட் மாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பேர் small h அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல comparison between the small h and the capital R அப்படின்னு கேட்டால், it is always h is very very lesser than that of the capital R அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இருக்கிறதுலே radius of the earth அப்படின்றது very very largest value. ஸோ இங்கே கீழே கூட நம்ம சொல்லியிருக்கிறோம், h is very very lesser than that of the radius of the earth or E அப்படின்னு எடுத்திருக்கிறோம். ஸோ அதே போல் h plus r ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்னா ஸ்மால் ஆருக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த் பிளஸ் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச். ஸோ இந்த இடத்துல நம்ம தியரிட்டிக்கல் பார்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, when an object of mass m is raised to a height h, what is the potential energy? ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். when an object of mass m is raised to a height of h. அப்போ h ஹைட்டில் ஒரு யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய m மாஸ் ஆஃப் த பாடியை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கும் போது வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேட்டால், பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுப்பேன். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் இஸ் ஹெச். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னா, யூனிட் மாஸோடைய ஹைட் வந்து ஸ்மால் ஹெச் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஃபைனலி த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் mgh அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் வி ஹவ் டு கன்சிடர் எர்த் மாஸ் சிஸ்டம். ஸோ எர்த் மாஸ் சிஸ்டம் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது வாட் இஸ் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி? ஸோ இந்த ப்ரீவியஸ் டாப்பிக்கில் கூட நம்ம பார்த்துருக்குறோம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத upsilon is equal to minus g into mass of the earth into small m divided by r அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் m அப்படின்னு சொல்லக்கூடியது மாஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் m அப்படின்றது மாஸ் ஆஃப் த பாடி.
அப்போ மாஸ் ஆஃப் த பாடியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா யூனிட் மாஸ், த யூனிட் மாஸோட வேல்யூ ஸ்மால் எம்னு சொல்லியிருக்கிறோம். அண்ட் மாஸ் ஆஃப் த எர்த் அப்படின்றது கேபிட்டல் எம்னு எடுத்துருக்கிறோம். அப்போ அப்சிலானோட வேல்யூ என்னன்னு கேட்டால் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GMM/R அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GMM/R. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்னன்றதை நம்ம டயக்ராமில் சொல்லியிருக்கிறோம். R இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் R ப்ளஸ் ஹெச். அப்போ ஆரோட வேல்யூ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா R ப்ளஸ் ஹெச்ன்னு சொல்லலாம். அப்போ R ப்ளஸ் ஹெச் அப்படின்னு எடுக்கும் பொழுது RE ப்ளஸ் ஹெச், ரேடியஸ் ஆஃப் த எர்த் ப்ளஸ் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்ஆர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை நம்ம வெளியில் எடுக்கிறோம். while take outside the radius of the earth RE வெளில வந்துருச்சு அப்படின்னா within the bracket RE இந்த இடத்துல வெளில போயிருக்கு. ஸோ 1 ப்ளஸ் இந்த இடத்துல REன்ற டேர்ம் இல்லை, ஸோ அதால் டிவைட் பண்ணுறோம். சப்போஸ் இந்த RE நம்ம உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேர்ம் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சா நம்மளுடைய ரீஅரேஞ்சிங் வந்துட்டு கரெக்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ RE வெளில வந்திருக்கு, விதின் த ப்ராக்கெட் 1 ப்ளஸ் H/REன்னு கிடைக்கும். அப்போ 1 ப்ளஸ் H/RE அப்படின்றது டினாமினேட்டர் இல்லையா, இது அப்படியே நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சா, ஸோ இது வந்து டினாமினேட்டரில் இருக்கும்போது இதனுடைய பவர் வேல்யூ 1. ஸோ while shifted to the numerator it become as -1. என்னவா கிடைக்கும், -1 நமக்கு கிடைக்கும். அப்போ அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GMM/RE இன்ட்டு 1 ப்ளஸ் H/RE ஹோல் டு த பவர் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுறோம். while applying the binomial theorem is in the form of 1 plus x whole to the power of -n ஃபார்மேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக பைனாமியலில் 4 தியரம் சொல்லியிருப்பாங்க. அந்த 4 தியரமில் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுற தியரம் என்ன அப்படின்னா 1 plus x whole to the power of -n. அப்போ while expanding it become as 1 minus nx அப்படின்னு கிடைக்கும். அதாவது பவர் வேல்யூவையும் செகண்ட் டேர்மையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு H/REன்னு கிடைக்க போகுது. by using the binomial expansion and neglecting the higher power terms. அதாவது பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஹையர் பவர் டேர்ம்ஸை நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் G இன்ட்டு MM/RE அண்ட் விதின் த ப்ராக்கெட் 1 மைனஸ் H/REன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு மைனஸு 1 இன்ட்டு H/RE பிகம் H/RE ஒன்லி. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு, அப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் GMM/RE இன்ட்டு 1 மைனஸ் H/REன்னு கிடச்சிருக்கு ஃபார் ஏ மாஸ் M ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஆன் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட் வந்து நமக்கு நெக்லெக்ட் ஆகிருக்கும். அப்படி நெக்லெக்ட் ஆகும் பொழுது இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா GMM/RE இஸ் ஈக்குவல் டு mg இன்ட்டு ஆர். அதாவது இந்த இடத்துல RE அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்போ GMM/RE இஸ் ஈக்குவல் டு mgRE. இப்போ வாட் அபவுட் த ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஸோ while combining both the equations it become as minus mgRE plus mgh அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்சிலானோட வேல்யூ minus mgRE plus mgh while rearranging the both terms. So in the above equation first term is independent of the height h. இல்லை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ mgRன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதில் வந்து ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்சோட வேல்யூ இல்லை இல்லையா, ஸோ அதனால தான் அதை எப்படி சொல்லியிருக்கணும், இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஹைட் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் த செகண்ட் டேர்ம் த ஆப்ஜெக்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் H1 to H2. இதில் இருந்து நமக்கு வந்து ஜென்ரலாக ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை H1 H2ஓட ஃபார்மேஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லுக் ஹியர் த அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mgRE ப்ளஸ் mg இன்ட்டு H1 மாறும். ஸோ லுக் ஹியர் அப்சிலான் ஆஃப் H1 ஈக்குவல் டு மைனஸ் mgRE ப்ளஸ் mgH1. அதே போல் அப்சிலான் ஆஃப் H2 அப்படின்னு கேட்டால் மைனஸ் mgRE ப்ளஸ் mgH2 அப்படின்னு கிடைக்கும்.
So while taking the difference of these two terms, it become as common term எல்லாம் cancel ஆயிரும் இல்லையா? இல்ல என்ன நம்ம common term இருக்கும்? The first term அப்படின்றது common. So they are getting cancelled. அப்ப epsilon of H2 minus epsilon of H1 is equal to mg into H1 minus H2. அப்ப this is the gravitational potential energy near the surface of the earth அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ அப்சிலான் ஆஃப் H2 மைனஸ் அப்சிலான் ஆஃப் H1 இஸ் ஈக்குவல் டு mg இன்ட்டு H1 மைனஸ் H2. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதிலிருந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ வி ஆர் கோயிங் டு பி கால்குலேட்டிங் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னா என்ன? இங்கே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வந்து இந்த இடத்துல நெசசரி டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லுக் ஹியர். ஸோ த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை சிம்பிளாக என்ன லெட்டரால் டினோட் பண்ணுவோம்? ஸோ வி ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வாட் இஸ் தட்? வி ஆஃப் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த இடத்துல கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ன்றது கிடச்சிருக்கு. அப்போ ஆர் டிஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இதை எப்படி முதல்ல டிஃபைன் பண்ணுறது? ஸோ டிஃபைன் அப்படின்னு சொன்னாலே we are going to be bring the unit mass from infinite distance to the point. எங்கே கொண்டு வரோம்? இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த யூனிட் மாஸை நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வி ஆஃப் ஆர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்? இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் required to bring unit mass from infinity to the distance r. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு யூனிட் மாஸை இன்ஃபைனைட் பாயிண்ட்லேருந்து நம்ம கொண்டு வரோம். அப்போ இன்ஃபைனைட் பாயிண்ட்லேருந்து கொண்டு வரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலோட வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா we need some amount of work done. அப்போ how much amount of work is required to bring the unit mass from infinity to the distance r. அப்போ ஆர் டிஸ்டன்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ வேலையை செய்யணும் அப்படின்றதான் இங்கே கொஷின். ஸோ அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளஸ்ட் டயக்ராம் ஃபார்மேஷனில் ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ m1 அப்படின்றது இந்த இடத்துல யூனிட் மாஸ். அப்போ m1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் மாஸை எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம்? வெளியில். தட் மீன்ஸ் ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ m1 அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட் மாஸ் இனிஷியலாக எங்கே இருக்குது அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இன்ஃபினிட்டி பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் மாஸை இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரதுக்காக நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த வேலைக்கு பேர் தான் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த யூனிட் மாஸுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலுக்குமான பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஆர் டிஸ்டன்ஸ். அப்போ P is a point at a distance of r from the unit mass m1 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? யூஸ்வலாக கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்றது இங்கே யூனிட் மாஸ்க்கு மட்டும் நம்ம சொல்லும் போது we have to multiply the universal gravitational constant and the unit mass by the distance. அப்போ simply we can call V of R is equal to minus G into M1 by R. So this is the gravitational potential due to mass M1 at a distance of R. அதாவது R டிஸ்டன்ஸில் M1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ் ஆஃப் த பாடியால் நமக்கு கிடைக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V of R is equal to minus G M1 by R அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே. ஸோ இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் த ஃபோர்ஸ் ஆர் வெக்டார் குவான்டிட்டிஸ். இது என்ன ரெண்டு விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்கோமா அப்படின்னா,
What about the gravitational field? What about the gravitational force? இது ரெண்டும் ஸ்கேலரா வெக்டரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல ரைஸ் ஆச்சு அப்படின்னா absolutely both are vector quantities only. So either the gravitational field or the electric field or magnetic field, whatever it may be, all the quantities are called as only the vector quantities. Likewise, electrostatic force, magnetic force and the gravitational force, these things also called as vector quantities only. So that whereas the gravitational potential and the potential energy, இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்றது நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம், அதே போல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். வாட் அபவுட் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி தட் ஒன் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ gravitational field and the gravitational force are vector quantities, whereas gravitational potential and potential energy are scalar quantities. So that இந்த இடத்துல நமக்கு ஒரு experimental arrangement கொடுத்துருக்காங்க. An apple is going to be falls on the earth due to gravitational force. அதாவது ஒரு gravitational force ஆல ஒரு ஆப்பிள் வந்து எங்கிருந்து விழுது? ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸால எர்த் சர்ஃபேஸ் மேலே விழுது. அப்போ எர்த் சர்ஃபேஸ் மேலே விழக்கூடிய அந்த ஆப்பிளுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் கோயிங் டு பி டேக்கன் பை அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்டு யூசிங் த கான்செப்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ இதை எதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுடைய கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது பாருங்கள், ரெண்டு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு அப்சர்வ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், த கிராவிட்டி புல்ஸ் டவுன்வேர்ட்ஸ். ஸோ அந்த கிராவிட்டி அப்படின்றது டவுன்வேர்ட் டைரக்ஷனில் புல் ஆகிருக்கு. அதாவது இது இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் ஒரு ஆப்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து விழுது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. அந்த ஃபோர்ஸால் இந்த இடத்துல கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் நமக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுத்துருக்கு. சரி, அதே பக்கத்தில் பாருங்கள், அந்த ஆப்பிளோடைய பொசிஷனில் ரெண்டு பொட்டன்ஷியலை நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று ஹையர் பொட்டன்ஷியல், ரெண்டாவது லோவர் பொட்டன்ஷியல். அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் அப்படின்றது டாப் மோஸ்ட் பாயிண்டில், லோவர் பொட்டன்ஷியல் அப்படின்றது சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட். அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு நம்ம வந்து இன்னர் பார்ட்டு அவுட்டர் பார்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இன்னர் பார்ட்டை விட்டுட்டு அவுட்டர் பார்ட்டில் இருக்கக்கூடியது லோயர் பொட்டன்ஷியல். அதே போல் ஹையர் பொட்டன்ஷியல் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அட் த டாப் மோஸ்ட் பாயிண்டில். அப்போ இந்த ரெண்டு நேச்சர்லேருந்து நம்ம என்ன கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, டியூ டு த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஒன்லி, டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்லி, எனி ஆஃப் த ஆப்பிள் ஃபால்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்றத அசியூம் பண்ணலாம். சரி, இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V of R at a point of height h from the surface is given by, அதாவது ஃப்ரம் த சர்ஃபேஸ்லேருந்து ஹெச் ஹைட்டில் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்? ஸோ இது முன்னாடி இருக்கக்கூடிய டாப்பிக்கில் நம்ம படித்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை ஸ்மால் ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைட்டை நம்ம வந்து அசியூம் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டில் ஒரு யூனிட் மாஸை பிளேஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த யூனிட் மாஸோடைய ஹைட் வந்து ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்திலிருந்து ஸ்மால் ஹெச் ஹைட்டு அண்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்றது கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து யூனிட் மாஸோடைய டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வி ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ. ஸோ அதை இங்கே எப்படி எழுதியிருக்கோம்? இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம்இ பை ஆர் ப்ளஸ் ஹெச்.
ஆக்சுவலி நமக்கான ஃபார்முலா இங்கே சொல்லியிருக்கோம் மைனஸ் ஜி m1 பை ஆர் அப்படின்னு சொல்லி. அப்போ m1 அப்படின்றது யூனிட் மாஸோட வேல்யூ. அப்போ இந்த இடத்துல யூனிட் மாஸ்க்கு பதிலாக மாஸ் ஆஃப் த எர்த்தை ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஜி இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை ஆர்ன்னு தானே இருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஹெச்ன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ வி ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஜி எம்இ பை ஆர் ப்ளஸ் ஹெச்ன்னு சொல்லிடலாம். வாட் அபவுட் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்? ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லும் போது ஹெச் டேர்ம் கேன் பி நெக்லெக்டட். அப்போ ஹெச் டேர்மே நெக்லெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வியோட வேல்யூ நமக்கு இங்கே அசியூம் ஆகும் வி ஆஃப் ஆர் ஒன்லி. அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்மால் ஆரோட வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருக்கும், கேபிட்டல் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் டேர்ம் நமக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், ஜி இன்ட்டு எம்இ பை கேபிட்டல் ஆர் ஒன்லி. ஸோ வி ஆஃப் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம்இ பை கேபிட்டல் ஆர். லைக்வைஸ் V of small r only but small r is equal to r plus h அப்படின்னு சொல்லும் போது minus g me by capital R plus h ன்னு எடுத்திருக்கிறோம். So while comparing both the gravitational potential, so which one is greater they will ask. So இப்போ இந்த இடத்துல பாருங்க V of R is equal to capital R is lesser than that of V of R is equal to R plus h. அப்போ இந்த ரெண்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலில் கேஸ் 1 கேஸ் 2 நம்ம இந்த இடத்துல கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா கேஸ் 1ஓட வேல்யூ கிரேட்டராக இருக்குது, கேஸ் 2ஓட வேல்யூ லெஸராக இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அட் எ ஹைட் ஆஃப் ஹெச் அப்படின்னு கேட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கும். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் gravitational potential energy to the unit mass அப்படினு சொல்லலாம். What is that? The gravitational potential is equal to, it is the ratio of, அது எப்படி சொல்லலாம், it is equal அப்படின்னு எடுக்கணும்னா otherwise it is the ratio of gravitational potential energy to the unit mass. அப்போ gravitational potential ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும், mgh ன்னு தெரியும். அப்போ அதை m டேர்மால் நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா that means கேன்சல் பண்ணோம் அப்படின்னா become as GH. அப்போ V of H ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, ஸோ acceleration due to gravity into height of the object. So V of H is equal to GH.